இந்த திட்டம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா பயனுள்ளதா இருக்கு, பாதுகாப்பா இருக்கும்னு நம்புறேன். இப்போ எப்படி அப்ரோச் பண்றாங்க? அந்த மாதிரி என்ன வீடியோஸ் எல்லாம் வருது இல்ல? அதெல்லாம் ஆமாங்க சார், நிறைய இடத்துல பிங்க் பேட்ரோல் எல்லா போலீஸும் சப்போர்ட் பண்ணிட்டு தாங்க சார். இப்போ பையனை எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கணும் சார், இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த சிங்கப்பெண் திட்டம் போட்டிருக்காங்களா, அது எப்படி இருக்குன்னு வரவேற்பு? ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறையா பிங்க் பேட்ரோல்ஸ் வந்து பொது இடங்களில் நாங்கள் பார்த்தது கிடையாது. இப்போ நிறையா பிங்க் பேட்ரோல்ஸ் இருக்குது, எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ நிறைய அந்த அவங்களே வீடியோ போடுறாங்க இல்லை, அந்த ஒவ்வொரு கூட்டமாக இருக்கிற பகுதியில எல்லாம் வந்து கேட்குறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்குது, இந்த இன்ஸ்டால ஏதாவது தொல்லை இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. அது எப்படி பார்க்குறாங்க? அது இப்போ இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு. ஆனால் அதுக்கான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் இருக்கிறனால நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. என் பேர் நிவேதா, நான் ராமகிருஷ்ணா காலேஜில் பிகாம் ஐபி படிக்கிறேன் சார், 3rd இயர். இப்போது அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சேஃப்டியாக தான் ஃபீல் பண்ணுறோம். அங்கங்கே நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் நின்றுட்டு இருக்காங்க, சேஃப்டியாக தான் போயிட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த இன்ஸ்டாலெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, அதை எப்படி மானிட்டர் பண்ணுறாங்கன்னு எதாவது சொன்னாங்க? அதை பற்றி இப்போதைக்கு எனக்கு அவ்வளோ அப்டேட்ஸ் தெரில. நீங்கள் கேட்ட மாதிரி அந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து குட் அண்ட் இதாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்ட் பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பாதுகாப்பான, ஏன்னா நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது, அதுக்கான ஒரு தீர்வாக இதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய அந்த ஃபேக் ஐடி முதற்கொண்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் தான் டிஸ்டர்ப் நிறையா வருது, அதை எப்படி மானிட்டர் பண்ணணும்னு பார்க்குறீங்க? மானிட்டர் வந்து சைபர் இதில் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவங்க இது பண்ணால் அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக அந்த இடத்துல இருந்தால் பிரச்சனைகள் வருது, அதனால அது கொஞ்சம் அவங்க இன்னும் மானிட்டர் பண்ணி பார்த்தாங்கன்னா இன்னும் பெட்டர் அண்ட் குட்டாக இருக்கும். பெண்கள் பாதுகாப்பு எப்படி உணர்றாங்க இந்த சிங்கப்பெண் திட்டத்தில் குறிப்பாக? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்காங்க, நல்லா போகுதுன்னு நம்பிட்டு இருக்கிறோம். இது இன்னும் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஸோ வந்துட்டு 10 மணிக்கு மேலே வந்துட்டு போதைப் பொருட்கள் விற்பனையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது தொடர்ந்து வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப நிறைய பாலியல் வன்கொடுமை அதெல்லாம் நடக்குது. இப்போ வந்துட்டு இந்த சட்டம் கொண்டு வந்ததால் வந்துட்டு பெண்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறோம், அரசுக்கு ரொம்ப நன்றியும் சொல்கிறோம். அதே போல் இந்த சிங்கப்பெண் திட்டத்தை வந்து பஸ்ஸில் அந்த கூடுற இடத்துல எல்லாம் போய் கேட்குறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருமையாக பார்க்குறோம். முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்துச்சு, அவ்வளோக்கா கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு அவேர்னஸ் இல்லை, பட் இப்போ வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு முதல் கொண்டு வரைக்கும் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வளர வளர இன்னும் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.